எந்த காட்சி ரொம்ப பிடிச்சது? என்னப்பா? எஸ்கே சூர்யா மீட்டிங். அப்புறம் கிழக்கு சீனு, போலீஸ் ஸ்டேஷன் சீனு. ஒரு நிமிஷம் கண்ணாடி போட்டுக்கிறேன். ஓகே, நான் வந்து என்னப்பா இந்த லைட் ரொம்ப பிரைட்டா இருக்கு. மார்ச்ல கொஞ்சம் சாஃப்ட் பண்ண முடியும். ஷார்ட் பண்ணு. நன்றி. நீங்களா இருக்கீங்களா? சொல்லுங்கப்பா, என்னப்பா கேள்வி கேளுங்க. முடிச்சுக்கிறேன். என்னன்னா, நாங்க ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்பதான் ஈரோட்ல இருந்து வரோம். அங்க வந்து அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பார்க்கல, ஒவ்வொரு ஷோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு, இந்த மாதிரி பிரஷர் நாங்க பார்க்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு இந்த படம் வித்தியாசமா இருக்கா, எப்பவுமே பாக்குற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிருக்காங்க. அது சித்தா வந்து கலக்கிருக்காரு. எப்பவுமே எனக்கு வந்து ஒரு யதார்த்தமான சினிமா பண்ணணும், அதே மாதிரி ஒரு நல்ல மாஸ் சினிமா பண்ணணும். ஆனா ரெண்டுமே சேர்ந்து பண்ண எப்படி இருக்கும், ட்ரை பண்ணி நொந்து போய் ஒரு மாதிரி நூலாயிட்டேன். அப்ப சித்தா வந்து கதை சொன்னாரு. எனக்கு வந்து இவ்வளவு அருமையா எடுப்பாரு நான் நினைக்கவே இல்லை. எல்லாரும் சொல்றாங்க ஒரு முயற்சி, ஒரு ட்ரெண்ட் மாதிரின்னு சொல்றாங்க. ஹோப் தட் கேரிஸ் ஆன். இந்த மாதிரி படங்கள் தொடர்ச்சியா பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் உங்களோட ஆதரவு தான் எனக்கு ரொம்ப முக்கியம், இந்த அன்பு. தேங்க்யூ சோ மச். அது இங்க இருக்கிற இஸ்லாமிய நண்பர்கள், சகோதரிகளுக்கு ஈத் முபாரக். அண்ட் வேற என்ன, ஏதாவது கேள்வி இருக்கா? ஒரே நிமிஷம், நீங்க பாட்டு பாடி எப்போவா? ஒரு படத்தோட அழகு என்ன தெரியுமா? படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பாட்டு எப்போ வந்து கேட்கறீங்க, அது போதும். அது நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இந்த படம் எங்க உங்களுக்கு பார்ட் 1 மட்டும் போதுமா, இல்ல பார்ட் 3 பார்ட் 1 வந்து சீக்கிரம் வரும், பார்ட் 3 வந்து அதுக்கப்புறம் வேற ஒரு நிமிஷம். என்னமா ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். சாரி, திலீப் யாரா? திலீப் நம்ம எல்லாருக்குமே ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் தான் மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னா அவர் தான் திலீப். ஏதோ நடக்கிறது